வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இனி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கர்ணன் மூவியோட போஸ்டர் ரெடி பண்ண போகிறோம். அதில் போஸ்டரில் என்னென்னா உங்களோட இமேஜ் எப்படி இன்சர்ட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதோட போஸ்டரோட பேக்ரவுண்ட் நான் ஏற்கனவே டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதோட லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, இதுக்கு நான் உள்ளே வைக்கிற இமேஜ் நான் செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த இமேஜ் எடுத்து நான் ஃபோட்டோஷாப் உள்ள விட்டுக்கிறேன். ஓகே, இந்த இமேஜோட பேக்ரவுண்டை நான் கட் பண்ணிக்கிறேன். நல்லா கட் பண்ணும்போது நீங்கள் எப்பயுமே பென் டூல் வச்சு கட் பண்ணும்போது கொஞ்சம் ஜூம் பண்ணி கட் பண்ணுங்கள். அப்போ தான் அதோட கரெக்டாக அதை ஷேப்பாக கட் பண்ண முடியும். ரொம்ப ஜூம் லோவாக பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு சரியாக வராது. பென் டூல் எப்படி கட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ வேணும்னா நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்கள் கமெண்ட்டுக்கு கண்டிப்பாக ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன். அதுபோல் உங்களுக்கு ஃபோட்டோஷாப்பில் எதை பற்றின வீடியோ உங்களுக்கு க்ரியேட் பண்ணணும்னு சொன்னாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதுக்கேற்ற போல் வீடியோ உங்களுக்கு நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுவேன். இந்த வீடியோ உங்களுக்கு எப்படியும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா எப்படியும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இதில் உள்ள குறைகள் ஏதாவது இருந்தால் நீங்கள் அப்படியே கமெண்ட் பண்ணுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, இமேஜை கட் பண்ணியாச்சு. கொஞ்சம் ஜூம் பண்ணி கட் பண்ணால் கொஞ்சம் இமேஜ் கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி தான் இருக்கும். அதுக்குன்னு சின்னதாச்சுலாம் கட் பண்ணாதீங்க. கட் பண்ணால் அது இமேஜ் கட் பண்ண மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டாக தெரியும். அப்படி வச்சு கட் பண்ணாதீங்க. அப்படி கட் பண்ணாலும் நல்லா இருக்காது. ஜூமை குறைச்சிப்போம். கண்ட்ரோல் ஓ நமக்கு நார்மல் பிக்சலுக்கு வந்துடும். மறுபடியும் ஜூம் டூல் எடுத்து மறுபடியும் பெருசு பண்ணி பென் டூல் வச்சு நம்ம கட் பண்ணுவோம். இந்த பென் டூல் கட் பண்ணுறது உங்களை இந்த பாஸ் பண்ணி காமிச்சாலும் காமிப்பேன். இருந்தாலும் நீங்கள் பார்க்கணுங்கிறதுக்காக தான் அப்படியே பண்ணுறேன். நீங்களும் இதை போலயே பொறுமையாகவே கட் பண்ணுங்கள், ஒன்றும் அவசரம் கிடையாது. நீங்கள் எவ்வளோ அழகாக கட் பொறுமையாக பார்த்து நிதானமாக கட் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு உங்களோட இமேஜுக்கு நல்லா ஷேப்பாக நல்லா அழகாக கட் பண்ண மாதிரி தெரியும். ஓகே, கட் பண்ணாச்சு. கண்ட்ரோல் ஓ கொடுத்தீங்கன்னா அதோட நார்மல் இமேஜுக்கு வந்துடும். ஓகே, கண்ட்ரோல் என்ட்ரு, கண்ட்ரோல் இசட் வந்து இப்போ இன்வெர்ஸில் இருக்குது. ஷிஃப்ட்டு கண்ட்ரோல் ஐ கொடுத்தீங்கன்னா இன்வெர்ஸ் ஆகிடும். ஆல்ட்டு கண்ட்ரோல் டி, இது வந்து ஃபெதரு 1 பாயிண்ட்டு. ஃபெதர் 1 பாயிண்ட் கொடுத்துருவோம். ஃபெதர் எங்கே இருக்குன்னா ஃபில்டரு, செலக்ட் ஃபெதரு, ஆல்ட்டு கண்ட்ரோல் டி, அதில் இருக்குது பாருங்கள். கண்ட்ரோல் ஜே கொடுத்தாச்சு. இந்த இமேஜை நம்ம கொஞ்சம் சைஸு இது பண்ணிப்போம். இமேஜ் சைஸ் வந்து இப்போது ரிசோல்யூஷன் 72 தான் இருக்குது. ஒரு 150 வச்சுப்போம். இமேஜ் ரொம்ப லோவாக இருக்குது. ஓகே, கொடுத்தாச்சு. இந்த இமேஜை எடுத்து நம்ம அந்த போஸ்டர் உள்ள இன்சர்ட் பண்ணிடுவோம். ஓகே, கண்ட்ரோல் ஓ, கொடுத்து நம்ம நார்மல் சைஸுக்கு கொண்டு வந்துடுவோம். ஷிஃப்ட்டை பிடிச்சிட்டு ஷிஃப்ட்டு ஆல்ட்டையும் பிடிச்சிட்டு ஒன்றா எடுத்திங்கன்னா இமேஜ் சின்னதாகிடும். ஓகே, அடுத்து நம்ம எரேசர் டூல் எடுத்துப்போம். எரேசர் டூல் வந்து நான் 300 சாஃப்ட் ரவுண்ட் ப்ரெஷ் தான் எரேஸ் பண்ணுவேன். ஒப்பாசிட்டி 35, ஃப்ளோ 100லேயே இருக்கட்டும். ஓகே, எரேஸ் பண்ணிவிடுவோம். ஓகே, எரேஸ் பண்ணியாச்சு. அடுத்து என்ன போகிறோம்னா இமேஜ் அட்ஜஸ்ட்மெண்ட்டு, த்ரெஷ்ஹோல்டு கொடுங்க. அதோட த்ரெஷ்ஹோல்டு லெவல்லாம் அப்படியே இருக்கட்டும். இதில் சேஞ்செலாம் எதுவும் பண்ண வேணாம். ஓகே கொடுத்துருங்க. இமேஜ் ஃபிட் ஆகிடுச்சு. அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா லேயர் பாக்ஸ்க்கு வாங்க. லேயர் ஸ்டைல் வந்து நார்மலில் இருக்கும். அதை நீங்கள் டார்க்கனில் கொடுங்க. டார்க்கனில் கொடுத்தீங்கன்னா நீங்கள் அந்த போஸ்டருக்கு ஏற்ற மாதிரி அது ஃபோட்டோ கன்வெர்ட் ஆகிடுச்சு. ஓகே, இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஃபோட்டோஷாப்போட அந்த கர்ணன் மூவி போஸ்டர் ரெடி பண்ணிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது குறையாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ என்ன போடணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு எந்த வீடியோ போடணும்னு சொல்லுங்கள். அதுக்கேற்ற போல் நான் வீடியோ போடுறேன். ஓகே, தேங்க்யூ. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.